கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பாமகவினுடைய இந்த உட்கட்சி யுத்தம் இன்றைய தினம் வெடித்திருக்கிறது. கடந்த காலங்கள்ல நான் அன்புமணி தெரியாம பேசிட்டாரு, ராமதாஸ் தெரியாம பேசிட்டாருன்னு பல்வேறு கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்த பாமகவினர் இன்றைய தினம் நேரடியாவே என் மனைவியவே பாட்டில கொண்டு அடிச்சான், கட்சியை மதிக்கிறே கிடையாது, கட்சியில இருக்க நிர்வாகிகளை மதிக்கிறே கிடையாது, என்னையே மீறி பல முறை பல்வேறு விதங்கள்ல செயல்படுறான், பாஜக கூட்டணி வைப்பதற்காக என்னுடைய காலிலேயே விழுந்து கூட கூட்டணி வைக்க வச்சாங்கன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை ராமதாஸ் அவர்கள் பேட்டியில உடைச்சிருக்காங்க. முதல்ல அந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? கட்சிக்குள் நீங்க சொல்றீங்கல்ல விமர்சனம், ஒரு விமர்சனமாக பார்க்கிறேன். நீங்க சொல்றீங்கல்ல உடைஞ்சிட்டாங்க, உடைச்செறிததாக நான் பார்க்கிறேன். ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு உறுப்பினரான நான் அந்த மற்றொரு கட்சியாக இருக்கக்கூடிய, அதுவும் எங்களுக்கு நேர் திசையில் பயணிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உள்கட்சி விவகாரத்தை நான் பேசக்கூடாது என்று தான் நினைத்தேன். பல யூடியூப் சேனல்கள் தொடர்பு கொண்டாங்க. இதுல எனக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்லை என்று சொன்னேன். இருந்தாலும் இப்ப வெளி உலகுக்கு வந்துட்டு இதுவரைக்கும் நம்ம அவங்களுடைய விஷயத்துல விமர்சனம் பண்ண கிடையாது. ஆனா பப்ளிக்காக மருத்துவர் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் இன்றைக்கு பேட்டி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 மணி நேரம் விமர்சனத்தை வைத்த பிறகு அது நம்முடைய கருத்தை பதிவு செய்வதுதான் ஊடக தர்மம். ஒரு அரசியல் பார்வையாளர் தாண்டி நம்ம அரசியல் விமர்சனம் வைக்கக்கூடிய நிலையில் நம்ம எல்லாத்தையும் தள்ளியிருக்கிறார். அந்த அடிப்படையில தான் என்னுடைய வெறுப்புக்கு அப்பாற்பட்டு இந்த பேட்டியை பார்க்கும்போது கேட்டுக்கோ. ஏன்னா இதெல்லாம் அந்த பில்டப் சொல்ல வேண்டி இருக்கிறது, அதுக்காக சொல்றேன். அதாவது கூடா நட்பு கேடாய் முடியும் என்று சொல்வார்கள். இந்த பழமொழி எல்லாத்துக்குமே தெரியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கே தலைவர் எழுச்சி தமிழரை பொறுத்தவரையில பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கூட்டணியே பேச மாட்டோம். பொலிட்டிக்கல் எங்களுக்கு நேர் எதிரி பாஜக அப்படிங்கிற ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறோமே. ஏன் எடுத்திருக்கோம்னு இப்ப புரியுதா? பாஜகவுடைய நேரடிய கூட்டணி மட்டுமல்ல, எங்கள் கூட்டணியில பாஜக உள்ளே நுழைந்தாண்டா அந்த கூட்டணியில் நாங்கள் அங்க வைக்க மாட்டோம். இப்படிப்பட்ட முடிவு நாங்க எடுத்திருக்கோம். விசிக ஏன் எடுத்தோம்? இதுக்குதான் எடுத்தோம். இந்த விஷயத்துல அன்புமணி ராமதாஸ் ஐயா, ராமதாஸ் ஐயா அவங்க 2 பேர் கூடிய விஷயத்த நான் பிற்பகுதியில சொல்றேன். இந்த மேட்ரு வந்தவொடனே எனக்கு என்ன தெரியுமா எனக்கு இது வந்துச்சு. 2024 தேர்தல்ல இதே ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் பிரதமர் மோடிஜியை கெட்டி பிடிச்சு நீங்க குதூகலமாக சிரித்து கொண்டிருந்த அதை நீங்க பார்த்திருக்கலாம். இப்ப இன்றைக்கு மாத்தி சொல்றாரு ராமதாஸ் ஐயா. சொல்றேன், நான் அதிமுகவோட தான் நான் பேச சொன்னேன், எடப்பாடியார் CV சண்முகத்தை தான் நான் என்ன பேச சொன்னேன். இப்ப அவரு தான் அன்புமணி ராமதாஸும் சௌமியாவும் சேர்ந்தா என்ன செஞ்சாங்க, அண்ணாமலை மூலமாக டக்குனு மீட்டிங் முடிச்சான்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு சீன் எப்படி இருந்துச்சுன்னா, இவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை கட்டி பிடிச்சி என்ன செஞ்சார், ரொம்ப குதூகலமா இருந்தது பார்த்தா. அப்பவுமே நினைச்சேன், ஐயா ஆஹா என்ன பாடுபட போறதோ பாமகன்னு உண்மையை நினைத்தேன். இறைவன் மீது ஆணையிட்டு சொல்லி நான் நினைச்சேன். ஏன் தெரியுமா? அவங்களுடைய வரலாறு அப்படி. பாஜகவை RSS ஆமா நம்முடைய சின்னம்மான்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு சசிகலா அம்மையார் எப்படி இருந்தார் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா சடலமாக அந்த உடலோடு இருக்கும்போது, அதாவது இறுதி அஞ்சலி டைம்ல இதே பிரதமர் மோடி தலையில கை வச்சார். யார் தலையில? சசிகலா அம்மா தலையில கை வச்சாரு. இப்ப என்ன ஆச்சு? அதிமுக எத்தனை அணியா பிரிஞ்சிருக்கிறது. அப்போ இந்த வரலாறுகளை எல்லாம் படித்திருக்க வேண்டும். ராமதாஸ் ஐயா படித்திருப்பார்னு நினைத்தேன். உதாரணமாக கடந்த 1998 ஒரு வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சிகாலம் முடிந்த அந்த நிலையில ஐக்கிய குஜராத்ல இருந்தாரு பாருங்க, அந்த கலைபகரமான ஒரு அரசியல் சூழல். அப்போ 1998 நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாயை முன்னிறுத்தி பிரச்சாரம் பண்ணாங்க. பாஜக சற்றொப்ப 182 தொகுதிகளை வெற்றி பெற்றது. அப்ப இருந்த காங்கிரஸ் தனித்து 141 தொகுதியில வெற்றி பெற்றது. ஆனா காங்கிரஸுக்கு ஓட்டு சதவீதம் அதிகம். 41 தொகுதி கம்மியா இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஓட்டு சதவீதம் அதிகம். 25.82 காங்கிரஸ். பிஜேபி 25.59 தான். இருந்தாலும் அதிக 41 சீட்டு பிஜேபி என்ன செய்யறாரு, சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு 300 ஓட்டு 200 ஓட்டு 500 ஓட்டுல ஜெயிச்சவங்களா இருந்தாங்க. அப்போது RSS உடைய திங்க் டேங்க்ஸ் உட்கார்றாங்க. எப்போ நான் சொல்றேன், 1998 உட்கார்ந்துருக்காங்க. இது நமக்கு தெரியாது. இது எங்க இருக்குன்னு சொன்னா டிவைட் அண்ட் ரூல்
இன் இந்தியன் பார்ட்டி பாலிடிக்ஸ், த ரைஸ் ஆஃப் பிஜேபி. சைலா சேசியா, சைலா சேசியாங்கிற ஒரு எழுதியிருக்காங்க. டிவைட் அண்ட் ரூல் இன் த இந்தியன் பார்ட்டி பாலிடிக்ஸ், த ரைஸ் ஆஃப் பிஜேபி. எப்போ முடிவு பண்ணியிருக்காங்க? 1998. என்ன செய்யணுமா? நாம இந்தியாவை வந்து நிரந்தரமாக ரூல் பண்ண வேண்டும் என்று சொன்னால் நம்ம கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாத்தையும் டிவைட் பண்ணணும். 2 துண்டா 3 துண்டா பிரிச்சு நம்ம என்ன செய்யணும்? அடிச்சு தூக்கணும் அப்படிங்கிற திட்டம் தீட்டப்பட்டதா இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. இது நிதர்சனமான உண்மை நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பா கடந்த 11 வருஷமாக பாஜக ஆட்சியில் வந்த பிறகு, ஒன்றிய அரசில் ஆட்சியில் வந்த பிறகு நீங்க ஒரு லிஸ்டே நீங்க வந்து என்ன செய்யலாம், அந்த சைலா சேஷ்டியா சொல்றது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது பாருங்க. உதாரணமா தேசியவாத காங்கிரஸ் இருந்தது. அவங்க காங்கிரஸ்ல பிரிந்து வந்தவங்க தான். இருந்தாலும் சரத் பவார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் லீடராக அந்த இந்தியா முழுவதும் அறியப்பட்டவராக இருந்தார். ஒரு மூத்த தலைவராக இருந்தார். எப்படி இங்க தெற்கே கலைஞர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி வடக்கே வந்து சரத் பவாரை சொல்லுவாரு. அந்த சரத் பவார் கட்சியை தேசியவாத காங்கிரஸை 2ஆ உடைச்சாங்க. அஜித் பவார், சரத் பவார். சரத் பவாருடைய மகன் அஜித் பவாரை என்ன செஞ்சாரு? உடைந்து போனார். அஜித் பவார் இப்ப யார் கையில இருக்க? பாஜக கையில இருக்கிறார். கட்சை உடைச்சி பலகீனப்படுத்தி அஜித் பவாரை தூக்கி வைக்க. எப்படி வச்சாங்க? இடி, ஐடி ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தி அவரை வழக்குல சிக்க வச்சு தூக்குனாங்க. அது போல சிவசேனா பவர்ஃபுல்லான லீடர் பால் தாக்கரே மராட்டியருக்கே மத்தவண்டா வெளியே போடா அப்படின்னாரு. மராட்டிய கடவுள் என்று வர்ணிக்கப்பட்ட 90, 80களில் நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். சாம்னா பத்திரிகையில அவ்வளவு தெளிவா எழுதுவார். சிவசேனா பால் தாக்கரேக்கு பிறகு மகனுக்கும் மருமகனுக்கும் இடையில பிரச்சனை. உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே. இருந்தாலும் சிவசேனா உத்தவ் தாக்கரே கையில தான் வந்துச்சு. அந்த சிவசேனாவை 2ஆ உடைத்தார். யாரு? இதே RSS பிஜேபி. எப்படி உடைச்சாங்க? ஏக்நாத் சிண்டே அவரை கையில எடுத்து நீ தான் சிவசேனா, உங்க தான் என்ன செய்யணும்? ஆட்சி பொறுப்பு வர வேண்டுங்கிறது துணை முதல்வர் ஆக்கி என்னமா செஞ்சாங்க. காரணம் கூடா நட்பு கேடாம. சிவசேனா வந்து பாஜகவுடைய மிக நெருங்கிய கூட்டாளியா இருந்தது. அது போல திரிணாமுல் காங்கிரஸை உடைக்க பார்த்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் இங்க இருக்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மையார் மாதிரி அங்க ஒரு பவர்ஃபுல்லான லீடர் திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி. அவருக்கு வலதுகரமாக இருந்த சுவந்த அதிகாரியை கையில் எடுத்து அவர் மீது இடி, ஐடி வழக்குகள் சிபிஐ எல்லாம் பண்ணி அவரை கையில எடுத்து அவரை வந்து ஊழல் குற்றவாளியாக சொல்லி இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு? பாஜக சேர்ந்த பிறகு மோடி வாஷிங் பவுடரை போட்டு கழுவி அவர் பரிசுத்தமான ஆக்கி இப்போ திரிணாமுல் காங்கிரஸை பலகீனப்படுத்தினார். இதுதான் வரலாறு. அதிமுக ஏற்கனவே சொல்லிட்டேன். எடப்பாடி, இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா 4 கூறாக இருக்கிறது. யாருக்கு? அனைவருக்குமே ஒவ்வொரு அளவுக்கு செல்வாக்கு, அதிக செல்வாக்கு கட்சியும் பொதுக்குழு செயற்குழு இருக்கணும். எடப்பாடி கையில இருக்குது. இருந்தாலும் உடைச்சல் தான். 100 ஆண்டுகள் வந்து அதிமுகவை அசைக்க முடியாது என்று சொல்லிவிட்டு சென்றார் ஜெயலலிதா அம்மையார். நான் வந்து ஒரு காலமும் பாஜகவோட கூட்டணி வைக்கவே மாட்டேன், நான் செய்த தப்புக்கு நான் பிராயச்சித்தம் தேடுகிறேன் என்று சொல்லி 1997 தமுமுக நடத்திய வாழ்வுரிமை மாநாட்டுல வந்து என்ன பண்ணாரு? ஓப்பன் டிக்ளரேஷன் பண்ணி மன்னிப்பு கேட்டார். நான் அதைத்தான் ஆட்சியே கலைத்தேன் என்று சொன்னார். அந்த அதிமுக வந்து இப்ப எப்படி இருக்கு பாருங்க. எடப்பாடியார் வந்து சரண்டர் எங்கே? பிஜேபி கிட்ட. சரி, இது மட்டுமா? தேவகவுடா செக்குலர், ஜனதாதளம், ஐக்கிய ஜனதாதளம் இருந்தத ஜனதாதளம் செக்குலர், ஜனதாதளம் யுனைடெட். தேவகவுடா இங்க கர்நாடகால தேவகவுடா வந்து என்ன பண்ணாங்க? குமாரசாமியோட லிங்க் பண்ணாங்க. இப்ப கட்சி என்னாச்சு? ஐக்கிய ஜனதாதளம் செக்குலர் என்னாச்சு? மதஜாலப்பட்ட சில ஜனதாதளம் எங்க இருக்குன்னே தெரியல. இருக்கு, செல்வாக்கோட தான் இருந்தாங்க. அபரிமிதமான செல்வாக்கோட இருந்தாங்க. தேவகவுடா வந்து பிரதமர் வரைக்கும் செல்வாக்கு. என்ன ஆச்சு? கூடா நட்பு கெடாம இருந்தது. பிஜேபியோட போனாங்க, உடைச்சு நொறுக்கிட்டாங்க. ஜனதாதள் யுனைடெட் யாருக்கு இருக்கு? நிதிஷ்குமார் பீகார் எப்படி இருந்தாரு போன 5 வருஷம்? இப்ப எப்படி இருக்கிறாரு? அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. லோக் ஜனசக்தி, ராஷ்டிரிய ஜனசக்தி, ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி 2ஆ பிரிச்சுட்டாங்க. யாரு இங்க? லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் பாஸ்வான், ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி சிராக் பாஸ்வான். தலித்து கட்சிங்க. தலித்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய பட்டியலின சமூகம் வந்து நார்த்ல, வடக்கே அதிகமான மக்கள் தொகை கொண்ட அந்த கட்சியை 2ஆ கொண்டு போயிட்டாங்க. அது போய் ஜார்க்கண்ட்ல நான் வரிசையா சொல்ல முடியும், ஏதோ கடைசியா சொல்லி முடிச்சுக்கிறேன். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஹேமந்த் சோரன், சுபு சோரன்லாம் நீங்க படிச்சிருப்பீங்களே. அப்போ வந்து கூட்டாளியா தான் இருந்தாங்க.
ரெண்டா உடைச்சி ரொம்ப பலகீனப்படுத்தி ஹேமந்த் சோரனை வந்து ரொம்ப வழக்குல சிக்க வைத்து கையில் எடுக்கும் போது தான் முடியாதுன்ட்டாரு. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சவர். கடந்த அவங்க வந்து அஸ்ஸாம்ல வந்து ஒரிசால உடைய நவீன் பட்நாயக் மேட்டரை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். அஸ்ஸாம்ல உடைய அந்த ஜார்க்கண்ட் அஸ்ஸாமுடைய அந்த ரைபல்ஸ் அதெல்லாம் பார்த்து வளர்ந்தவர்கள். ஸோ ஹேமந்த் சோரன் வந்து சோரம் போகவில்லை. ஆனா என்ன பண்ணாங்க, ஆல் ஜார்க்கண்ட் ஸ்டூடெண்ட் யூனியன் அந்த கட்சியில வந்து ஏபிவிபி ஆளுக்கெல்லாம் போட்டு அவங்கள நெருக்கடி கொடுத்தாங்க. இப்படி நாடு ஃபுல்லாகவும் பாஜக ஆர்எஸ்எஸ் செய்யக்கூடிய என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி டிவைட் அண்ட் ரூல் இன் இந்தியன் பார்ட்டி பாலிடிக்ஸ், தி ரைஸ் ஆஃப் பிஜேபி. இந்த புத்தகத்துல என்ன நடக்குதோ சொல்லியிருக்காங்களோ அது நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நடந்திருக்கிறது. இதுல பெரிய ஒரு ரகசியமோ ராணுவ ரகசியமோ இல்லை. அதனால்தான் சொல்கிறோம், பாஜக தமிழ்நாட்டு மண்ணில் வந்து யாரையோட மேரில் குதிரை சவாரி செய்து அந்த கட்சியை அழிக்கும். நிதர்சனமான உண்மையா இல்லையா? கலைஞர் மட்டும்தான் தப்புனார். காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லி அதை கொண்டு வந்து வாஜ்பாய் பிள்ளை இருந்தார். அதுல கூட சலசலப்பு ஏற்பட்டது. இந்த அழகிரி விஷயத்தை எல்லாம் வந்து ரொம்ப கரெக்டா டீல் பண்ணாங்க. அப்ப பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகளை விழுங்கிவிடும். அந்த அடிப்படையில் தான் ராமதாஸ் ஐயாவோட இந்த ப்ராப்ளம் வந்திருக்கிறது. அதை நிறைய பேச வேண்டியிருக்கிறது. இப்ப அந்த முன்னுரையாக நான் இதை சொல்லி கொண்டுட்டேன். ராமதாஸ் ஐயாவும் சாதாரண ஆள் இல்லை. அவர் கலைஞரோடு களமாடியவர், மூர்த்த அரசியல்வாதி. அவருக்கே இந்த நிலையா உண்மையிலேயே பரிதாபமாக இருக்கு. பாஜகவோடு வந்து அன்புமணி கூட்டணிக்கு போகணும்னு சொல்லக்கூடிய சூழல்ல இவருக்குன்னு ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும்போது அந்த கொள்கை வழியில தானே அவர் நின்றுக்கணும்ன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களையும் வைக்கிறாங்க மக்கள். கரெக்டு தான். அந்த இதுல என்னன்னா, ரெண்டு பக்கமே நீங்க இப்போ ராமதாஸ் ஐயாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கரெக்டா பார்த்துட்டோம். இதற்கு கவுண்டர் பதில் இன்னும் அன்புமணி ராமதாஸ் கொடுக்கவில்லையே. இது வரைக்கும் நடந்த மேட்டர் என்னன்னா, தலைவர் பதிலிருந்து நீக்கி செயல் தலைவராக அன்புமணியை அறிவிக்கிறார் ராமதாஸ் ஐயா. ஏப்ரல் மாசம் வந்து என்ன சொல்றாரு, நானே இனி வந்து கட்சியின் தலைவர் என்று சொல்கிறார். அது போல வந்து நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளேன், நான் என்ன வந்து தப்பு செய்தேன்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் திருப்பி கேட்டார். இப்ப இதெல்லாம் நம்ம மேடைகள்ல பார்த்தோம். ஆனா இன்னைக்கு தான் பாட்டில தூக்கி வீசினாரு அப்படின்னு சொல்றாரு. நல்லதா போச்சு. என்ன பாட்டில்னு சொல்லல, நான் இது வந்து கிண்டல் பண்ணதுக்காக சொல்லல. என்ன பாட்டில், நிச்சயமாக வேற பாட்டிலாம் இருந்திருக்காது. ரெண்டு பேரும் மருத்துவ அடிப்படையில ஏதோ குளுக்கோஸ் பாட்டில் இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறோமே. பாட்டில தூக்கி வீசிருக்காரு ராமதாஸ் ஐயாவுடைய மனைவி மீது, தான் அம்மா மீது வீசிருக்கான்னு சொல்றா. அப்ப இதுக்கு என்ன மாதிரியான பதிலை கொடுக்க போகிறார்? உண்மையா பொய்யா என்னன்னு சொல்லணுமே. கிட்டத்தட்ட பார்த்தா நான் ஒரு பேசும்போது நோட்ஸ் எடுத்தேன். இந்த பாருங்க, இந்த நோட்ஸ்ல வந்து எழுத வந்து கொண்டிருக்கிறது. அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை, கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிறார், பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று என் காலில் விழுந்து அழுதார். எடப்பாடி சி.வி. சண்முகம் 2024 அந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தல எடப்பாடியும் சி.வி. சண்முகம் கூட்டணிக்கு ஒத்துக்கொண்டார்கள். ஆனா இவர் அடுத்த நாளே அன்புமணியும் சௌமியாவும் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு அண்ணாமலை மாமா எல்லாத்தையும் பேசி முடிச்சு வந்து என்ன பண்றாரு, நைட்டோட நைட்டா எல்லாத்தையும் பேசி முடிக்கிறாரு. காலையில வந்து பாத்தீங்கன்னா பாரத் மாதா கி ஜெயன்னு சொல்லி என் வீட்டு வாசல்ல வந்து பாஜக கத்துறாங்க. அப்ப தனக்கு வந்து அந்த பாஜகவோடு கூட்டணி போனதுக்கு ராமதாஸ் ஐயாவுக்கு விருப்பம் இல்லை என்பதை தெரிவித்திருக்கிறார். அன்புமணிய 35 வயசுல மத்திய அமைச்சராக்கி நான் தான் தவறு செய்துட்டேன், அவர் இப்ப பார்த்து என்னையே என்ன செய்யறாரு, குற்றவாளி ஆக்குறாரு. முந்தன பேரனை இளைஞரணி செயலரா வந்து நான் வந்து அறிவிக்கிறேன், அந்த மேடையிலேயே மைக்கை வீசி எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அணையூர் உள்ள அலுவலகம் தொடங்க அங்க வந்து எல்லாரும் பாருங்க என்று கட்சியை உடைக்கிற மாதிரி என்ன செய்யறாரு அந்த அன்புமணி ராமதாஸ் அந்த மேடையிலேயே சொல்கிறார். வளர்த்தகடா மார்பிலே பாய்ந்ததடா அப்படின்னு சொல்லி அவர் கண்ணீர் சிந்தியதை பார்க்கிறோம். ஜி.கே. மணியின் மகன் தமிழ் குமரனை வந்து அவர் வந்து நல்ல சினிமா இதுல இருக்கிறாரு, அவரை நம்ம பயன்படுத்தலாம் என்று பார்த்தால் அந்த கிழிச்சு போடு, நீ ராஜினாமா செய்து அவரை வந்து மிரட்டுறாரு அன்புமணி. அவங்க ஃபேமிலியோட வந்து பொதுக்குழுவுக்கு வரும்போது கெட் அவுட்னு சொல்றாரு, வெளியே போன்னு சொல்றாரு. அவர் வந்து வருத்தமோட வெளியே போனாரு. எனக்கே வந்து 14 பஞ்சாயத்தை கூட்டி எனக்கு வந்து என்ன செய்யறாரு அன்புமணி, என்னையே விசாரணை வளையத்துக்குள் குறுக்கு விசாரணை பண்ணாரு. 108 மாவட்ட செயலர் நான் அழைப்பு கொடுக்குறேன், 100 பேருக்கு இவர் போன் பண்ணி போகாதீங்க என்று சொல்றாரு. டெலிபோன் பண்ணி யாரையும் வந்து பேச விட மாட்டிருக்கார் நிர்வாக குழுல என்று அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து என்ன பதிலு, அன்புமணி ராமதாஸ் என்ன பதிலை சொல்ல போகிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடிப்படையான மேட்ரு என்னன்னா, பாஜகவோடு அன்புமணிக்கு என்ன அவ்வளவு டைப், காலில் விழுந்து கெஞ்சக்கூடிய அளவுக்கு என்ன டைப், இந்த கேள்வி வருதா இல்லையா? அப்ப அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அன்புமணி எதுவும் சிக்கிட்டாரு, வழக்கு ஒண்ணு இருக்கிறது, மிரட்டினாங்களா, அதையா சொல்லுங்க. அப்படி 2 தொண்டா உடையும் போது பாட்டாளி மக்கள் வச்சு அவுட்டு.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? அந்த தேசியவாத காங்கிரஸ் போய் சிவசேனாவை போல, திரிணாமுல் காங்கிரஸ் சலசலப்பை ஏற்படுத்தினதை போல, அதிமுகவை போல, வந்து ஜனதா தளத்தை போல, ராஷ்டிரிய ஜனசக்தி போல, லோக் ஜனசக்தியை போல, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அது போல பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா துண்டா ஆக்கிடுவாங்க. அதான் நடக்கும். ஆக ராமதாசுடைய ஆளுமை, ராமதாசுக்கு இருக்க அந்த அரசியல் அந்த அஹ், அந்த ஆளுமை, அந்த அனுபவத்தின் அடிப்படையில அடுத்து என்ன நடக்குது என்பதை வந்து எல்லாருமே உற்று நோக்கிறோம். என்ன நடக்குங்கிறது பார்ப்போம். இப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட அண்மையில வந்து ஒரு 3 நாட்கள் வந்து கட்சி நிர்வாகிகள்லாம் சந்திக்க இருக்கிறாரு. ராமதாஸ் அவர்களுக்கு வந்து வயதானது மாரியான பல்வேறு காரணம் கூட சொல்றாங்க. எதிர்காலத்துல அன்புமணி அவர்கள் வந்து கட்சியை கைப்பற்றுவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்காங்க சார்? ஆக்சுவலா வந்து நான் வயசு தான் ஆகிட்டு என் கையெல்லாம் எப்படி இருக்கு முறுக்கு ஏறி இருக்குன்னு காமிச்சாரு. மேடையிலேயே சொன்னாரா இல்லையா? நீச்சல் குளத்துல எல்லாம் நான் நீச்சல் அடித்து காமித்தார். ராமதாஸ் ஐயா அவருதான் வந்து இந்த கட்சியை வளர்த்தவர். ஆரம்ப காலத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உணர்வளித்து ஊட்டம் போட்டது யாருன்னா இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய இருக்கிறாங்க. இந்த வன்னியர் சமூகம் ரொம்ப வந்து நெருக்கமான சமூகம் வைங்களேன். நல்ல மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அதுல நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. வன்னியர் சங்கத்தால நிறைய தலித் மக்களுக்குடைய பிரச்சனை. அது நிறைய நீண்ட தனி டாபிக். இன்று வரை பாத்தீங்கன்னா எங்க மாவட்ட செய்தி நூலரை சார்ந்த கசாலி மாமா தான் வந்து மாநில பொருளாளர். இந்த கட்சிக்காக வந்து மாறி வழங்கின ஒரு ஆள் அவர் ஒரு ஆள். நம்ம எல்லாம் ஏற்றி போட்டக்கூடிய புரட்சியாளர் அல்ஹாஜ் பழனி பாபா அவர் தான் வந்து ராமதாஸ் ஐயா வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் செய்து அந்த அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை வந்து ரொம்ப பண்ண தலித் வன்னியர் இஸ்லாமியர் ஒற்றுமைக்கு வந்து அந்த சவுத் ஆர்காட் நார்த் ஆர்காட் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பணியை செஞ்ச டாக்டர் ராமதாஸ் அதுக்கு ரொம்ப ஃபுல்லா ஒத்துழைத்தார். அந்த காலகட்டத்துல 1939 ராமதாஸ் பிறக்கிறாரு, மருத்துவர் ஆகிறாரு. அவருடைய சேவையை வந்து பாக்குறாங்க. 2 ரூபா 3 ரூபாய்க்கு தான் சிம்ம ஃபீஸ் வாங்கிட்டு மருத்துவம் செய்யறாரு சேவை அடிப்படையில. அந்த மாதிரி டைம்ல தான் பாத்தீங்கன்னா 28 வன்னியர் சங்கங்களை ஒன்றிணைத்து 1980 வன்னியர் சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா சமூக ரீதியான கட்டமைப்பு, சமூக ரீதியான ஒற்றுமைக்கு தான் அவர் பாடுபடுறாரு. 1980, 1984, 1985, 1986 இந்த காலகட்டத்துல வந்து எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டார். அதிமுக அடிச்சுக்கிற கட்சி இல்ல. அந்த டைம்ல கடும் போராட்டங்களை முன்னெடுத்தவர். பட்டினி போராட்டம், மரத்தை வெட்டி போற போராட்டம். குறிப்பா 1987 ஒரு வாரம் போராட்டம், சாலை மறியல் போராட்டம். டோட்டல் இந்தியாவே திரும்பி பார்த்துச்சு. 1989 வன்னியர்களை வந்து கலைஞர் பிள்ளைதான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கலைஞர் தான் என்ன செய்யறாரு, எம்பிசி பட்ல என்ன செய்யறாரு, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் சொல்லி வன்னியர்களை சேர்க்கிறாரு. அதுக்கு பிறகுதான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று அந்த அரசியல் இதுக்கு வர்றாங்க. 100 இடங்கள்ல அம்பேத்கர் சிலை அமைப்பனர். தலித்தை ஏன் வந்து முதல்வராக்க கூடாது என்று அன்றே சொன்னார். 1988 தலித்துடைய சடலங்கள், பட்டியலின மக்களுடைய சடலங்கள் வந்து கொண்டு போக முடியாது வன்னியர் தெருவுல. அவரை என்ன செஞ்சாரு, நான் தூக்கிட்டு போவேன்னு சொல்லி என்ன பண்ணாரு, தலித்து வன்னியருடைய ஒற்றுமைக்காக பாடுபட்டாரு. அதற்காக தான் எங்களுடைய கட்சி எழுச்சி தமிழர் வந்து தமிழ் குர்தாங்கி பட்டத்தை கொடுத்தாரு. 1992 வந்து தலித்து வாழ்வுரிமை தமிழர் வாழ்வுரிமை மாநாடு நடத்தினார். இப்படி பாத்தீங்கன்னா அவருடைய ஆரம்ப கட்டம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பட்டியலின சமூகத்தை வந்து நேர் எதிரான ஒரு கொள்கை எடுத்தார். இப்ப இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட நாங்க ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, ஜாதிய கட்சியாக ஆகிவிட்டது. அவர் கூட நாங்கள் வந்து களமாட முடியாது. பாஜகவும் பாமகவும் இருக்கிற கூட்டணியில் விசிக இருக்காது என்று ஒட்டுமொத்தமா எங்க தலைமை கழக நிர்வாகிகள், தலைவர் உட்பட அனைவரும் சொல்வது காரணம் என்ன? அவ்வளவு பிரச்சனைகள். தலித் எரிக்கப்பட்ட தலித்துடைய கிராமங்கள், சேரிகள், அடித்து நொறுக்கப்பட்ட தலித் இளைஞர்கள் மக்கள், அது போல தலித் தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டார்கள். அந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. ஆக ராமதாஸ் ஐயாவை பொறுத்தவரையில விமர்சனங்களுக்கு உட்பட்டவர், கடந்த காலங்களில் உள்ள சிறப்பாகவும் செயல்பட்டவர். அவர் பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில நின்றதா கிடையாது. ஒரு கூட்டணியில வந்து நம்பகத்தன்முறை நின்றதா சரித்திரமே கிடையாது. அதிமுக இருக்கும்போது திமுக பேசுவாங்க, திமுக கிட்ட இருக்கும்போது அதிமுக பேசுவாங்க என்ற அந்த அரசியல ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நபர் என்ற ஒரு பெயரை வாங்கிவிட்டார். அது ஒரு அறிந்தோ அறியாமலோ அந்த பேர் வந்து அவருக்கு ஒரு மூத்த அரசியல்வாதியாக அவர் வாங்கியிருக்க கூடாது. எனினும் இப்போ இருக்கக்கூடிய மேட்ரு வந்து துரதிருஷ்டவசமானது. இது ஏன் அவங்களுக்கு வந்ததுன்னா, கூடா நட்பு கேடாய் முடிந்தது. பாஜகவோடு அவர்கள் வந்து அந்நியோன்யம் காட்டி அவங்க பின்னி பிடித்ததன் காரணமாக பாஜக எப்படி செய்வாங்க அது தெரியாதா? அப்ப இவ்வளவு தெரிஞ்ச இப்ப கட்சி யாரு கையில போக போகுது? அன்புமணி ராமதாஸ் கையில கட்சி போச்சுன்னா
அறிவிக்கப்படாத பாஜகவுடைய பி டீமா தான் செயல்பட போறாரு. அப்ப அதனால இனி பாமகவுக்கு என்ன செய்யாது, தமிழ்நாட்டுல பேசே இருக்காது. அவ்வளவு நெருக்கத்தை காட்டினாங்கன்னா பாமகவுடைய அந்த கட்டமைப்பு உடையும். வன்னியர் மக்கள் நான் சொல்லவில்லை. வன்னியர் சமூகத்தில் நல்ல மக்கள் இருக்காங்க. அவங்க திமுக இருக்கிறாங்க, அதிமுக இருக்காங்க, ஏன் எங்க விசிகள் இருக்கிறாங்க. நான் அந்த மக்களை சொல்லவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி என்று ஐயா ராமதாஸ் ஐயா உருவாக்குற அந்த கட்சியில நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இது உள்கட்சி பிரச்சனை நம்ம விமர்சனம் பண்ணாம இருந்தோம். வெளியே வந்த பிறகு எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. குறுகிய காலத்துல தெரிஞ்ச பண்ணியிருக்கிறேன். அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்த்து நீண்ட காலையில வெளியிடுவோம். பாமக குறித்து பல்வேறு கருத்துக்களை பேசினதுக்கு நன்றி சார். நன்றி.